Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி இன்புட்டாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஐடியல்லி ஷெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள், அல்லது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அது வந்து command.py அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நான். இந்த சிஸ் அப்படிங்கிறது பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஒன்று. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்போவுமே பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்கு தான் வந்து இன்புட்டாக வாங்கும். அதை வந்து நம்ம என்ன டைப்புக்கு வேணுமோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அது வந்து அதனால தான் வந்து இங்கே இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ argv1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்புட் பேராமீட்டர், argv2 அப்படிங்கிறது செகண்ட் இன்புட் பேராமீட்டர். ஸோ ஒரு இன்புட் பேராமீட்டர் வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ரெண்டாவது இன்புட் பேராமீட்டர் வந்து அந்த இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி ஒய்க்கு அசைன் பண்ணுறோம். அது 0 அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஃபைல் நேமை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர். ஸோ argv0 அப்படிங்கிறது ஃபைல் நேம், 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்புட் பேராமீட்டர், 2 அப்படிங்கிறது செகண்ட் இன்புட் பேராமீட்டர். ஸோ அதை வந்து எக்ஸ்ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஸோ எக்ஸ் டு த பவர் ஒய் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பிரிண்ட்எஃப்ல வந்து பிரிண்டில் வந்து இந்த ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பவர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா நம்ம கொடுத்த ரெண்டு வேல்யூஸ், அதாவது எக்ஸ் ஒய் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு எக்ஸ் டு த பவர் ஒய் என்ன ரிசல்ட்டோ அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுக்கு உண்டான ப்ரோக்ராம். இது நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரன்னில் போயிட்டு ரன் கஸ்டமைஸ்டு இருக்குது பாருங்கள், இல்லைன்னா வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F5 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ், ரெண்டு பேராமீட்டர் வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து argv1, இன்னொன்று argv2க்கு. argv0ங்கிறது ஃபைல் நேமு. ஸோ இங்கே வந்து ஷெல்லே ஒர்க் பண்ணுறதால நம்ம அதை நேம் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ இப்போ வந்து ரெண்டு பேராமீட்டர் 2 to the power 3 எனக்கு வேணும் அப்படின்னா 2 ஒரு ஸ்பேஸ் விட்டு 3 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ 2 அப்படிங்கிறது argv1உடைய இன்புட்டு, 3 அப்படிங்கிறது இந்த செகண்ட் இன்புட் பேராமீட்டர் argv2 அப்படிங்கிறது. ஸோ இது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட் இஸ் 8 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ரெண்டு இன்புட் ஆர்குமெண்ட் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு எக்ஸ் டு த பவர் ஒய் வந்து இது பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் இன்டிஜர்னு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வந்து எடுத்துக்கோ. இன்புட் கொடுக்குற இன்புட் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கோ. அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதையே வந்து கமாண்ட் லைன் பேராமீட்டரே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ cmdன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் டைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லொக்கேஷன் சி டிரைவில் இந்த பைத்தான் 39 command.py அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். சரிங்களா? அதை ஆக்சுவலாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இதை Ctrl+C பண்ணிக்கோங்க. எகெயின் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் டைரக்டரி அந்த Ctrl+V பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த டைரக்டரிக்கு வந்து நம்ம போகணும் இல்லையா? அதனால் ஸோ இங்கே இருந்துக்கிட்டு வந்து பைத்தான் ஸ்பேஸு அந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம்? command.py அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கமாண்ட் லைன் பேராமீட்டர் உள்ள ஃபஸ்ட்டு பேராமீட்டர். தென் வந்து ரெண்டு இன்புட் கொடுக்கணும். நான் வந்து 2 to the power 8 எனக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு பேராமீட்டர் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து 2 ஸ்பேஸு அப்புறம் 8 கொடுக்கணும்னு வச்சுப்போம். 2 to the power 8 வந்து 256. ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட் இஸ் 256 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா?
ஆல்ரெடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,3ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 2 ஸ்பேஸ் வந்து 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 8 வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் வந்து கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுத்து ரிசல்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால மெத்தட். ஸோ அதே தான் வந்து நம்ம இங்கே ஐடிஎல்இயில் என்ன பண்ணியிருப்போம், ஐடிஎல்இ ஷெல்லில் வந்து ரன் கஸ்டமைஸ்டு அங்கே போயிட்டு இன்புட் வந்து கொடுத்துருப்போம். மெயினாக வித்தியாசம்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பைத்தான், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இன்புட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லில் ஒர்க் பண்ணும்போது பைத்தான் ஷெல் அப்படிங்கிறதால டிஃபால்ட்டாக வந்தது என்னது, இப்போ நம்ம என்ன ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபைல் நேம் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இந்த இன்புட் பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். ஸோ இந்த 2 இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் பவர் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஒய், இந்த எக்ஸ் டு த பவர் ஒய் 2 டு த பவர் 8 வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.